இன்றைக்கி இந்த தாமரை விதைகள், இது தாமரை விதைகள்ங்க. இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஒரு கடாய் வச்சுருக்கு, அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை போட்டு நெய்யில் லேசாக வறுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கிறதுனால நல்லா கிறிஸ்பி ஆகிடுங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது நாங்கள் ஸ்நாக் டைமில் குழந்தைங்களுக்கு இது மாதிரியே வச்சு கொடுக்கலாம். ஸ்கூல்லேயும் லஞ்ச் பாக்ஸ்லேயும் 4 நாள் போட்டு அனுப்பலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பி ஆகிடும் இது மாதிரி நெய்யில் வதக்கிறதுனால. இதில் பாயாசம் செய்யலாம், பொரியல் செய்யலாம், குழம்பு செய்யலாம், நிறையா டிஷ்ஷஸ் செய்யலாங்க. நான் ஆல்ரெடி பாயாசம் செஞ்சது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்கை. இது நல்லா வறுபட்டுடுச்சு நெய்யில். இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ், சாட் மசாலா பிரியப்படுறவங்க சாட் மசாலா போட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஹைஜீனிக்காக வேணும்னு சொல்லி வெறும் மஞ்சத்தூள், பெருங்காய பவுடர், கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாய் சூட்லேயே அப்படியே விட்டுடலாம். அதுலேயே இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கிடும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாட் மசாலா வேணுங்கிறவங்களும் போட்டுக்கலாம். இதோட ரெட் சில்லி பவுடர் காரம் வேணும்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் மிளகு காரமே எங்களுக்கு போதும்னு சொல்லி வேறு எந்த இதுவும் போடல. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சி. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்லாம். டீ டைமில் எல்லாம் கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்த திருப்தி உங்களுக்கு இருக்கும். இதில் கேன்சர் செல்ஸை அழிக்கிற சக்தி இந்த தாமரை விதைகளில் இருக்குங்க. பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, சுகரா ப்ரெசன்ஸ் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு கை கண்ட ஒரு ஸ்நாக்ஸுங்க. இது சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீங்கள் உப்பு வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க. பை பை. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.